என்ன மச்சான் தலையிலேருந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், காலையிலேருந்து இவளுக்கு நான் மெசேஜ் போட்டுட்டு இருக்கேன். எல்லா மெசேஜும் பார்க்குறா, ஆனால் ரிப்ளை மட்டும் பண்ண மாட்டா பாரு. வெறுப்பா இருக்குடா. இதான் மச்சான் நான் அப்பயே சொன்னேன், இந்த பொண்ணுங்களே இப்படி தானே. நான் ஏமாத்தணும் தான்டா அவள் இப்படி பண்ணிட்டு இருக்கா. பாரு ஆன்லைனில் தான் இருக்கா, இன்னும் ஒரு மெசேஜ் கூட வரல. பேசாமல் இந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஏதாவது பொண்ணு உசார் பண்ணி சுற்றுறா. அது அப்படி இல்லை மச்சான், நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதை நல்லா யோசிச்சு பாரு. நீ டெய்லி சாமி கும்பிட்ற தானே? ஆமாம் மச்சான். நீ கும்பிட்ற சாமி கிட்ட டெய்லி நீ பல வேண்டுதல் வைப்ப, அதுக்கு ஒன்றும் சாமி உனக்கு ரிப்ளை பண்ணுறது இல்லையடா. ஆமாம் மச்சான். அதனால நீ அந்த சாமியை தான் மாற்றிடுறியா என்ன? இல்லையே. அதே மாதிரி தான்டா நம்ம லவ் பண்ணுற பொண்ணுங்களும். அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கும் மச்சான். அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும், இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கும். அதுக்குன்னு நான் அவளை தூக்கி போட்டுற முடியுமாடா? மச்சான் நீ பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனால் இன்னைக்காச்சும் ஒரு நாள் நீ திரும்பி என்கிட்ட வருவேன், அப்போ புரியும் உனக்கு. சரி மச்சான், நான் கிளம்புறேன். சாரிடா, வீட்டில் பிரச்சனை ஆகிட்டு. லவ் யூ ஸோ மச். உனக்காக தான் விட்டு கொடுக்காம பேசியிருக்கேன்.